வீட்டிலேயே யாரெல்லாம் மிளகாப்பொடி, மசாலா பொடியெல்லாம் அரைச்சி வச்சுக்கிருவீங்க? இல்லை கடைப்பொடியை தான் யூஸ் பண்ணுறீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து இவ்வளோ நாளும் நான் கடையில் தான் வாங்கி சமைச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் வாங்கிட்டு வந்து சரி வீட்டிலேயே இதை அரைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் முக்கியமாக நம்ம வீட்டில் அரைக்க போகிறோம் அப்படின்னா மல்லி தான் மெயினாக நம்ம வந்து பார்த்து வாங்கணும். ஏன்னா ஆந்திரா மல்லின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. அது வாசமே இருக்காது, டேஸ்ட்டும் கொடுக்காது குழம்புக்கு வந்துட்டு. நாட்டு மல்லின்னு ஒன்று இருக்கும். அது சின்னதாக தான் இருக்கும், ஆனால் வாசம் பயங்கரமாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதனால் அதை கேட்டு வாங்கிக்கிறணும். ஜீரகம் இதெல்லாம் கூட நம்ம பார்த்து நல்ல தரமானதாக பார்த்து வாங்கி சேர்த்து அரைச்சோன்னா பொடி சூப்பராக இருக்கும். நம்ம கடையிலே அப்புறம் வாங்கணும்னு தோணாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் பார்த்து தான் தனித்தனியாக ஒன்று தனித்தனியாக வாங்கி தான் கொண்டாந்து காய வச்சு அரைக்க போகிறேன். இதுக்கு வந்து பெரிய வேலையெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அப்படியே ஒன்றா கொட்டி வச்சு நல்ல வெயிலில் காய வச்சிடணும். ஒரு சில பொருள் மட்டும்தான் வறுக்க வேண்டியது இருக்கும், அதை மட்டும் வறுத்துக்கிடுவோம். இந்த பருப்புகள்லாம் வறுக்க வேண்டியது. இதெல்லாம் வாணலியில் போட்டு சும்மா வறுத்து கொஞ்சம் லைட்டாக ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. லேசாக வந்து வறுத்தாலே போதும். குழம்பு திக்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா பொட்டுக்கடலை இதோடு சேர்த்துக்கிறலாம். இல்லைன்னா அரிசி வறுத்து போட்டாலே போதும், பொட்டுக்கடலை தேவை கிடையாது. நான் வந்து அரிசி தான் வறுத்து போட போகிறேன். இந்த குழம்பு வந்து காரக்குழம்பு, புளிக்குழம்பு, மீன் குழம்புக்கெல்லாம் இந்த ஒரு பொடியே போதுமானது. ஏன்னா இதில் எல்லா சேர்மானமும் சேர்ந்துருக்கிறதுனால இந்த ஒரு பொடியே போதுமானது தான். வேறு எந்த பொடியும் சேர்க்க வேண்டியதில்லை. இதில் வந்து நான் மிளகாய் வந்து தனியாக அரைச்சிட்டேன், இதில் ஒன்றும் சேர்க்கலை. அதனால் மிளகாய் பொடி மட்டும்தான் இதில் போட வேண்டியது இருக்கும். மற்றபடி இந்த பொடியே போதுமானது, சூப்பராக இருக்கும். இந்த மெத்தட்லேயே அதை அரைச்சி வச்சோன்னா, மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து வச்சுக்கிட்டோன்னா ஒரு மாதத்துக்கு கூட இந்த பொடி வரும். புளிக்குழம்பு, காரக்குழம்பு, மீன் குழம்பு, இந்த 3 குழம்புமே வச்சுக்கிடலாம், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதுவும் இந்த வெயில் காலத்தில் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா வண்டு வைக்காது. மழை காலத்தில் அரைச்சோன்னா கண்டிப்பாக சீக்கிரம் வண்டு வச்சிரும். அதனால இந்த நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். யாரெல்லாம் வீட்டில் அரைச்ச மசாலா பொடியை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை வந்து நம்ம கடையில் போய் நம்ம கடையில் போய் மசாலா செட்டு அப்படின்னு கேட்டாலே கொடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து நல்ல பொருளை கொடுப்பாங்க, ஒரு சிலர் வந்து ஒன்றுக்கு ஆகாத பொருளை கொடுத்து விட்ருவாங்க. அதனால் செக் பண்ணி வாங்க வேண்டியது நம்ம பொறுப்பு தான். அப்படி இல்லைன்னா அவங்ககிட்டே சொல்லி கேட்டோன்னா தந்துடுவாங்க. பாருங்கள், 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து அரைச்சேன், இவ்வளோ தான் பொடி வந்திருக்கு. நல்லா அரைச்சி கொடுத்துட்டாங்க.